வணக்கம், நான் நிர்மல். இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறோம். அந்த முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டுட்டேன்னா, இந்த தாவேகா சம்பந்தமாக நேற்றுக்கு உச்சநீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க. தீர்ப்பு கொடுத்தாங்களா? யார் விசாரிக்கணும்னு சொன்னாங்க? டெல்லியில் விசாரிக்கணுமா, சென்னையில் விசாரிக்கணுமா? டெல்லியில் சிபிஐ தான் விசாரிக்கணும்னு தீர்ப்பு கொடுத்துட்டாங்கல்ல. யாரெல்லாம் இதில் சந்தோஷப்படுறாங்க? தாவைக்காரங்களாம் சந்தோஷப்படுறாங்களா? மத்த இல்லை, எங்களுக்கு கிடச்சிருச்சுல, அது இல்லை இது இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ வந்துக்கிட்டு அங்கே போய் கோர்ட்டில் கேஸை போட்டாங்க தெரியுமா? அந்த கேஸை போட்டவங்க யார் தெரியுமா? அது 41 பேர் செத்தாங்க தெரியுமா? 41 பேர் செத்த வீட்டில் 2 பேர் ரைட்டா? அதில் ஒரு குழந்தையுடைய அப்பன் என்ன பண்ணியிருக்கான்னு கேட்டேன்னா, அந்த குழந்தைய பெத்து போட்டதோடு ஓடிட்டான்டா. 7 வருஷம் 8 வருஷம் வரவே இல்லை, செத்ததுக்கு கூட வரடா. ஆனால் அவர் வந்தாலும் வந்துக்கிட்டு என் பிள்ளைக்கு நீதி வேணும் கேஸ் போட்டிருக்காண்டா. இன்னொரு ஆளுகிட்ட வந்து பொய்யா கையெழுத்து வாங்கி உனக்கு கவர்மெண்ட் வேலை வாங்கி தரேன், பணம் நிறைய வாங்கி தரேன்னு சொல்லி பொய்யா கையெழுத்து வாங்கி அதிமுக காரன் கையெழுத்து வாங்கினாங்கன்னு சொல்லி அது ஒரு விஷயம் வந்து அங்கே சுப்ரீம் கோர்ட்டில் நீதிபதிக்கிட்டே கொண்டு போய் கொடுத்துட்டாங்க. சரியா? இது எல்லாம் அந்த நீதிபதி அந்த நீதிமன்றம் கணக்கில் எடுத்துக்கணுமா வேணாமா? எடுத்துக்கணும்ல. ஆனா எடுத்துக்கல. அவங்க என்ன பண்ணினாங்கன்னு கேட்டேன்னா, சரி ஓகே இதெல்லாம் இருக்கட்டும், ஆனா நாங்க வந்து தீர்ப்பை வாசித்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நீதிபதிகள் இருக்காங்க தெரியுமா? அந்த ஹைகோர்ட்டுக்கு தெரியுமா, உயர் நீதிமன்றம் கொடுத்துருக்கக்கூடிய அதை வந்து நிறுத்தி விட்டுட்டு நாங்கள் சிபிஐக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அதில் 4 பேர் போட்டிருக்கிறதுல இந்த 2 பேர் பொய் வழக்கு போட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சு போச்சு இல்லை. காணொலி வாயிலாகவே அங்கே போய் உள்ள போய் நின்னாங்க. அது பொய் வழக்குன்னா கணக்கில் எடுத்துக்கணும்ல. ஆனால் எடுத்துக்கல. அங்கே நீதிமன்றம் அந்த தீர்ப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டேன்னா, இதை விசாரிக்கலாம், ஆனால் தமிழ்நாட்டுக்காரங்க விசாரிக்க கூடாதான். இது என்னடா கூத்தா இருக்குது? ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் இருப்பாங்களடா. ஐஏஎஸ் ஆஃபீஸர் நீ ஒரு காலத்தில் என்ன ஆக போகிற? ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகிறது தானே இவ்வளோ ட்ரைனிங் எடுத்துக்கிறோம். தமிழ்நாட்டிலேருந்து போயிருக்கக்கூடிய ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் அதை விசாரிக்க கூடாதான். மற்ற மாநிலத்திலேருந்து வரக்கூடிய ஐஏஎஸ் ஆஃபீஸர்லாம் விசாரிக்கலாம்னா, இங்கே தமிழ்நாட்டில் நடந்திருக்கிறது என்னடா? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஐஏஎஸ் ஆஃபீஸரையுமே இது கேவலப்படுத்தக்கூடிய விஷயம் தானே. நீ வந்துட்டு பள்ளிக்கூடத்துக்கு போகிற, பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது அங்கே எத்தனை சதவீத இடஒதுக்கீடு இருக்கு? 69% இடஒதுக்கீடு இருக்கு. சரியா? பிற்படுத்தப்பட்டவருக்கு எத்தனை சதவீதம்? 30%. ரைட்டா? மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்துக்கு எத்தனை சதவீதம்? 20%. மொத்தம் எத்தனை? 30 20 50. கொடுக்கப்பட்டவருக்கு வந்துக்கிட்டு 18. சரியா? அதில் வந்துட்டு ட்ரைப் மலையில் வாழ்கிறாங்கல்ல பழங்குடியினர், அவங்களுக்கு 1. மொத்தம் 69%. இது இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலத்திலையும் இதே மாதிரி 69% இடஒதுக்கீடு இருக்கா? இல்லை, தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கு. அந்த சட்டத்துக்கு பேர் என்னது? சிறப்பு சட்டம். ரைட்டா? அந்த சட்டத்தை எழுதி கொடுத்தவர் யாரு? வீரமணி தாத்தா. சரியா? இப்போ இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் அங்கே உச்சநீதிமன்றத்தில் கேஸ் வந்து அடுத்தடுத்து இவங்க ஏதாவது ஒரு பிரச்சனையை கிளப்பி அந்த இடஒதுக்கீடு சட்டம் விசாரணைக்கு வந்துச்சுன்னா, அங்கே இருக்கக்கூடிய உயர் ஜாதி நீதிபதிகள் இருக்காங்கல்ல, உயர் ஜாதியில் நீதிபதி அங்கே எத்தனை பேர் இருக்காங்க? அல்லப்பா 100க்கு 70 80 பேர் உயர் ஜாதி நீதிபதிகளாக இருக்கிறாங்க. சரியா? அவங்கெல்லாம் இதை விசாரிக்க கூடாதுன்னு சொன்னா இதுல ஏதாவது அர்த்தம் இருக்காடா? இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்கள் வந்துகிட்டு இதை விசாரிக்க கூடாது, ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் ரேங்க்ல விசாரிக்க கூடாது, ஒரு வினோதமான ஒரு பொருளை வந்து நீங்க சொல்றீங்கன்னா, அங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய இடத்துல இடஒதுக்கீடு சம்பந்தமா போகுதுன்னா இது யார் பிரச்சனை? உயர் ஜாதிக்காரங்கெல்லாம் எங்க சீட்டை பிடுங்கிட்டு போயிட்டாங்கன்னா பிரச்சனைக்கு தான் அங்க போறோம். அப்ப நீதிபதி அங்க யாரு உட்காந்துருக்கிறா? உள்ள உயர் ஜாதிக்காரங்க தானே உட்காந்துருக்காங்க. அவங்கெல்லாம் விசாரிக்க கூடாது. இந்த இடஒதுக்கீடுல யார் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்க தான் விசாரிக்கணும்னு நம்ம போய் சொன்னோம்னா கேட்பாங்களா? விசித்திரமா சில விஷயங்களை விசித்திரமா வருது. சரியா? இதுல இன்னொரு கூத்து என்னன்னு கேட்டுட்டேன்னா, இந்த தாவேக்காருக்கு தெரியுமா, அங்க ஹைகோர்ட்ல இருக்கக்கூடிய நீதியரசர் செந்தில்குமார் என்ன பண்ணாரு கேட்டேன்னா, தீர்ப்பை கொடுத்துட்டோன்னே இவங்க சொல்றாங்க, நாங்க தீர்ப்புனால பாதிக்கப்பட்டிருக்கோம். தீர்ப்புனால பாதிக்கப்பட்டிருக்கிறது பெருசா? அந்த கூட்ட நெரிசல்ல பிள்ளைய இழந்து இளவு விழுந்து போய் உட்காந்துருக்கான் தெரியுமா வீட்டுல, அவன் பேசாடா? கூட்டம் நடத்தினவனுக்கு வலி வந்துருச்சான்டா. செத்தவன் வீட்டுல வலியே இல்லையா?
கூட்டம் நடத்தினவன் விஜய்க்கு பயங்கரமா வழி வந்துருச்சான். விஜய்க்கு எந்த இடத்துல வழி வந்திருக்குன்னு தான் இன்னும் தெரியல, சொல்லணும். அவங்க பயங்கரமான வழியில உட்காந்துருக்கேன். என்ன எங்க ஆசன வாயில வலி இருக்குதா, இல்ல உங்களுக்கு இதயத்துல வலி இருக்கா, இல்ல மண்ட மூளையில வலி இருக்கா, எதுக்குள்ள உங்களுக்கு வலி இருக்குன்னு தெரியல. ஆனா செத்தவன் வீட்டுல வலி இருக்குமா இருக்காதாடா? செத்தவன் வீட்டுல இலை உளுந்த வீட்டுல சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்களா எல்லாருமே, கைத்தட்டி சிரிப்பாங்களா எல்லாருமே? 41 வீட்டுல இலை உழுந்துச்சு தெரியுமா? அதெல்லாம் அவங்களுக்கு சந்தோஷம். அது ஒரு காரணம் இல்ல, விஜய்க்கு எங்கேயோ வலி இருக்குதான். அவருக்கு பயங்கரமான வழியில இருக்கிறாராம். என்ன வழின்னு தான் எனக்கு தெரியல. நீ விஜய் ரசிகர் தானே? ஆமாவா? ஆமாதான், நீ விஜய் ரசிகர் தான். நீ ஸ்டேட்டஸ் போடுறத பத்திலாம் எனக்கு தெரியுது. அங்க அவருக்கு எங்க வழி வந்துச்சு? விஜய்க்கு எந்த இடத்துல வழி இருக்குது? அரக்கம்பத்துல கொடி பறக்க விட்டதுல வழி வந்துருச்சா? 41 பேர் செத்ததுக்கு இரங்கல் வாசத்துல வழி இருக்கா? 20 லட்ச ரூபாய் பணம் கொடுக்குறேன் சொன்ன உடனே டக்குன்னு தூக்கி போய் கொடுத்துட்ட பாரு. ஏன்னா அந்த 20 லட்சத்தை மொத்தமா பணமா மாத்துறதுக்கு அங்க அடிச்சுல வரணும் விஜய்க்கு. அப்படித்தானே? அப்படித்தானே? அந்த பணம் நான் அந்த 20 லட்சம் ரூபாய் ஒவ்வொருத்தருக்கும் தர்றதுக்கு இன்னும் மூட்டை வந்து சேரலையா? இலை வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? எத்தனை நாள் ஆச்சு? 16-17 நாள் ஆச்சு. இல்ல நீ சொன்ன 20 லட்சம் தரேன்னு சொன்ன. யோக்கியா என்ன பண்ணிருக்கணும்? இன்னைக்கு 20 லட்சத்தை கொடுக்கணும்ல? கொடுக்கணுமா வேணாமா? கொடுக்கணும். செல்போன்ல ஜிபேன்னு ஒண்ணு இருக்கு தெரியுமா? ஜிபேன்னு ஒண்ணு தெரியுமா? ஒன்னு கிபி 1940 எல்லாரும் பேங்க்ல போய் பணத்தை எடுத்துட்டு வந்து செலவு பண்ணக்கூடிய காலகட்டம். அது டிஜிட்டல் யுகம் தானே. எல்லா செல்போனுக்குள்ளேயும் பேங்க் இருக்குல்ல. ஒரு உப்பு புளி மிளகா வாங்கணும்னா கூட செல்போன்ல வந்து பணம் கட்டலாம்ல. ஏன் 20 லட்ச ரூபா போடக்கூடாதுன்னு எது ரூல்ஸ் இருக்குதா? நீ ஒரு உலகத்துக்கே தெரிஞ்சு 41 பேர் இளவு வந்துருச்சுன்னு உலகத்தையே தெரிஞ்சு போச்சு. அதுதான் இங்க பெரிய பிரச்சனையா ஓடிக்கிட்டு இருக்கு. அதுக்கு 20 லட்சம் தரேன்னு சொன்னது யாரு? மொத பணத்தை அறிவிச்சது யாரு? தமிழ்நாடு அரசு. எவ்வளவு அறிவிச்சு? 10 லட்சம். உடனே பணம் கொடுத்துட்டாங்க, செட்டில்மெண்ட் பண்ணிட்டாங்க. ஆனா 20 லட்சம் கொடுக்குறேன்னு சொன்ன ஆளு இன்னும் ஏன் பணம் தரல? ஏன்னா அவன் வீட்டுல எவ்வளவு பணம் தர்றாங்கிற பார்த்துக்கிட்டு இங்க 20 லட்சம் தரேன்னா கூட்டம் யார் கிடையாது. ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட் கூட்டத்துல தான் 47 பேர் செத்தாங்களா? யாரு நடத்தின கூட்டத்துல 47 பேர் செத்தா? விஜய் நடத்தின கூட்டத்துல 47 பேர் செத்தாங்க. அந்த வக்கீல் என்ன சொன்னார்? பொது வெளியில வந்துகிட்டு வெளியில கூடிய பணத்தை அள்ளி கொடுத்து உள்ள போட்டாங்கன்னு சொன்னார்ல, அது உண்மையா? இல்லைன்னா அவங்க வாயில தெரிஞ்சு போச்சு இல்ல. அந்த இளவு வந்து விஜய் 41 பேர் ஒன்னே மாதிரி விஜய் ரசிகன் தான் செத்து இருக்கான். பச்சை குழந்தை விஜய் ரசிகராடா? இவங்க கூட்டத்துக்கு வந்து காவு கொடுக்கணும்னு அவங்களுக்கு ஒன்றும் அவசியம் இருக்கா? ஏதோ கூட்டத்தை வேடிக்கை பார்க்க போறேன்னு போனதுல அங்க இளவு விழுந்துருச்சு. அந்த 20 லட்சத்தை கொடுக்கணுமா வேணாமா? நீ யோக்கியனா இருந்தா ஜிபேல பண்ணி விட்டுருக்கணுமா வேணாமா? ஏன் அந்த 41 பேருடைய வீட்டுல தான் ஏதோ வீடியோ காலில் பேசினான்னு சொன்னீங்கல்ல. வீடியோ காலில் பேசுனதுக்கு கொஞ்சம் குறைந்தபட்சம் அறிவு உள்ளவே ஆதாரத்தை கொடுக்கணுமா வேணாமா? நீ நேரில் போறதுக்கும் அந்த துப்புள்ள வழி இல்லை. வீடியோ காலில் பேச டெக்னாலஜி வளர்ந்துருச்சு சரியா? வீடியோ காலில் போய் பேசினேன் இல்லை, எத்தனை பேர்கிட்ட வீடியோ காலில் பேசினேன், எத்தனை பேர்கிட்ட அக்கௌண்ட் நம்பரை வாங்கியிருக்கிறேன், 20 லட்சத்தை நான் பணம் போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டா அதில் ஒரு யோக்கியத்தன்மை இருக்கா இல்லையா? ஆனா பணம் போட்டியா போடலையா? இன்னும் போடல. அப்ப இந்த 41 பேர் செத்ததுக்கு இங்க என்னதான் மரியாதை? உன்னைய ரசிச்சாங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக அவன் எல்லாம் விழுந்து சாவணுங்கிறத நீங்க நிரூபிக்கிறீங்க. அங்க போயிட்டு அங்க என்ன சொல்றீங்கன்னா அந்த தீர்ப்புனால் பாதிக்கப்பட்டிருக்கீங்க. எவ்வளவு கிண்டல் பண்றீங்க. என்னடா உங்களுக்கு தீர்ப்புங்க? உங்களை விசாரிக்க சொன்னதுங்கிறது ஒரு குற்றமாடா? அப்ப நீங்க எவன் வீட்டுல இளவு இருந்தாலும் நீங்க பாருல கூலா திரும்பி பார்க்காம போயிட்டே இருப்பீங்களா? உங்களை விசாரிக்கவே கூடாதா? விசாரிக்கவே கூடாதா? தீர்ப்புனால உங்களுக்கு என்ன பாதிப்பு வந்திருக்கு? அங்க ஆளை இழந்து வீட்டுல கூடிய ஒரு ஆளை இழந்து இளவு உட்காந்துருக்க ஒரு குடும்பத்துல 3 பேர் செத்து போயிருக்காங்க. அதெல்லாம் உங்களுக்கு பாதிப்பு வராது. தீர்ப்புனால பாதிக்கப்பட்டிருக்கேன்னா அப்போ இங்க சிபிஐ விசாரணை வேணும்னு சொன்னது யாரு? தாமரை எல்லா பக்கமும் மலரும் சொல்லிட்டு தெரியுது பிஜேபி RSS கவர்மெண்ட். புரியுதா? இந்த கொள்கை எதிரியோட எப்படி கூட்டணியும் கும்மலமும் அடிக்க போறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த இனி வரக்கூடிய நாளில் பார்க்கலாம். ஆனாலும் இந்த நேற்று வந்துக்கூடிய இடைக்கால தீர்ப்பு சம்பந்தமா மிகப்பெரிய அளவுக்கு கருத்து விமர்சனங்கள் நிறைய வந்துகிட்டு தான் இருக்கு. இந்தியாவிலேயே மிக உயர்ந்த நீதிமன்றம் எதிரா? இந்தியாவிலேயே மிக உயர்ந்த நீதிமன்றம் அதிகார அமைப்பு இது உச்ச நீதிமன்றம். என்ன நான் சொல்றது, அது குறைந்தபட்சம் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டது இருக்கணுங்கிறது ஒரு நீதி தானே. எல்லாருமே என்னத்தை எதிர்பார்ப்பான்? எங்கேயாவது ஒரு பிரச்சனைனா நீதிமன்றத்தில் நீதியை தானே எதிர்பார்ப்பான். அந்த நீதி அமைப்பு 100% விமர்சனத்துக்கு சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டதா இருக்கணுமா வேணாமா? அப்போ பிஜேபி கவர்மெண்ட் எங்களுக்கு வந்துகிட்டு சிபிஐ குடு அப்படின்னு வந்து நின்றிருக்கிறதும்
இந்த இடத்துல பிஜேபி இந்த தீர்ப்பு இது சிபிஐக்கு நான் தரேன்னு சொன்னதுக்கும் ஏதாவது எந்த அளவுக்கு பொருத்தமா போகுது அப்படிங்கிறது ஊருக்கும் உலகத்துக்கும் தெரியுமா தெரியாதா? அப்ப நீ அந்த தீர்ப்பை வந்து விமர்சிப்பாங்களா விமர்சிக்க மாட்டாங்களா? விமர்சிப்பாங்கல்ல. அப்போ உயர்ந்த இடத்துல இருக்கக்கூடிய அதிகார அமைப்புகள் என்ன பண்ணணும்? அதிகபட்சம் அந்த மாண்பையும் மக்களின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையையும் அவங்க பெறணும். ரைட்டா? ஆனாலும் இந்த விஷயம் இதோடு முடிஞ்சிடாது. தொடர்ச்சியா இதற்கான சட்ட போராட்டங்களை நடத்திட்டு தான் வருவாங்க. ரைட்டா? பாய்.